மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை வந்தனங்கள். மற்றுமோர் குருகுலம் கல்வி ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நீர்குளம் விஜயனம் இந்து மத்திய கல்லூரியிலிருந்து கணேசன் சுதாகரன். கடந்த வாரம் நாம் காப்போத்தா சாதாரணதர 2018ஆம் ஆண்டு வினாத்தாளின் பகுதியொன்று வினாக்களை கலந்துரையாடி நிறைவு செய்திருந்தோம். கடந்த வாரம் உங்களுக்கு நாம் அறிவித்ததன்படி இன்றைய தினம் காப்போத்தா சாதாரணதர பரீட்சையின் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாளின் அமைப்பு கட்டுரை வினாக்களை பற்றி கலந்துரையாடுவதற்கு நாம் மிக விரைவில் வந்திருக்கின்றோம். மாணவர்கள் அமைப்பு கட்டுரை வினாக்களுடன் இங்கு தயாராக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். நாம் இன்றைய தினம் அமைப்பு கட்டுரை வினாக்களை பற்றி கலந்துரையாட ஆரம்பிப்போம். அமைப்பு கட்டுரை வினாக்களை பற்றி நாம் கருதும் பொழுது உங்களுக்கு நாம் ஏற்கனவே அறிய தந்திருந்தோம். அமைப்பு கட்டுரை வினாக்கள் உங்களுக்கு தெரியுமா? அந்த அமைப்பு ஒரு மணித்தியாலத்தில் விடையளிக்கக்கூடியதாக 4 வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். 4 வினாக்களும் உங்களுக்கான கட்டாய வினாக்களாக இருக்கும் என்பதை மாணவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சகல வினாக்களுக்கும் விடை எழுதப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம், உங்கள் வினாபத்திரத்தில் உங்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் அதற்குரிய விடைகளை மிக தெளிவாக சுருக்கமாக எழுத வேண்டியது உங்களுக்குரிய கடமையாகும். இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 வினாக்களும் ஒவ்வொரு வினாக்களுக்குமாக ஒவ்வொரு குறிக்கோள்கள் இருக்கின்றன. அந்த எண்ணக்கருக்களை, அந்த தேர்ச்சி மட்டங்களை சோதிக்கக்கூடிய வகையிலான வினாக்களை உங்களுக்காக அமைத்திருப்பார்கள். இன்றைய தினம் நாம் 2018ஆம் ஆண்டு வினாக்களை, அமைப்பு கட்டுரை வினாக்களை நாம் கலந்துரையாடும் பொழுது ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய குறிக்கோள்கள், அது தொடர்பாக மாணவர்கள் விட்ட தவறுகள், அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து எவ்விதம் நாம் எதிர்வரும் பரீட்சையில் இவ்வாறான அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு விடையளிப்பது என்பது பற்றி இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். முதலில் 2018ஆம் ஆண்டு தரப்பட்ட வினாவினுடைய குறிக்கோள்களை நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய அமைப்பு கட்டுரை வினாவினுடைய முதலாவது வினா உயிர்கோளம் தொடர்பான ஒரு வினாவாக இருக்கும். அந்த உயிர்கோளத்தில் மாணவர்களுடைய எவ்வாறான எண்ணக்கருக்கள் இங்கு பரிசோதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். விஞ்ஞான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆற்றலை கணிப்பிடல். முதலாவது குறிக்கோள், விஞ்ஞான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆற்றல்களை கணிப்பிடல். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாம் அவதானிக்கக்கூடிய இந்த விஞ்ஞான செயற்பாடுடன் கூடிய ஆற்றல்களை நாம் இங்கு கணிப்பிடுவோம். அதே போன்று கற்றலுடன் சுற்றாடலுடன் தொடர்புடைய தோற்றப்பான் அடிப்படையில் எதிர்கூறும் ஆற்றல்களை சோதித்தல். ஆம், எமது சூழலை நாம் அவதானித்து அங்கு எழுப்பப்படுகின்ற பிரச்சனைகளை, அங்கு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்வு கூறக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த வினாவின் மூலமாக சோதிக்கப்படுகின்றது. தரப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் முடிவுக்கு வரும் ஆற்றலை சோதித்தல். உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் அங்கு தரப்படும். அந்த சந்தர்ப்பத்தை நாம் அவதானித்து எமது விஞ்ஞான அறிவின் அடிப்படையில் நாம் அவற்றை பகுப்பாய்ந்து சரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்கான வினாவாக இது அமைந்திருக்கும். சுற்றாடல் தொடர்பாக பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்கள் தொடர்பான அறிவை பரிசோதித்தல். இந்த குறிக்கோள்களுடன் முதலாவது வினாவுக்கு நாம் செல்வோம். இங்கு முதலாவது வினாவாக பாருங்கள், இந்த வினாவை நான் வாசிக்கின்றேன். ஒரு குடியேற்ற பிரதேசத்திற்கு அண்மையில் இருக்கும் ஒரு தொழிற்சாலை. ஆகவே மாணவர்கள் மிகவும் அவதானமாக பாருங்கள். ஒரு குடியேற்ற பிரதேசம், அங்கு குடியேற்ற பிரதேசம் என்பது முக்கியமான ஒரு பதம். அங்கு மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு அண்மையாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொழிற்சாலை, அதன் சுற்றாடலும் இது ஒன்றில் காட்டப்பட்டுள்ளன. அத்தொழிற்சாலையை ஆரம்பித்து சில ஆண்டுகளுக்கு பின்னர் அப்பிரதேசத்தில் சுற்றாடல் பிரச்சினைகள் ஏற்பட்டன. ஆகவே இங்கு ஒரு குடியிருப்பு சூழலுக்கும் ஒரு கைத்தொழில் சூழலுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த வினா ஆராயப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த படத்தை நாம் இப்பொழுது தெளிவாக திரையில் அவதானிப்போம். ஏற்கனவே நாம் அறிவித்தபடி மாணவர்களே, 2018ஆம் ஆண்டு பரீட்சை வினாத்தாளில் கேட்கப்பட்ட படத்தினை நாம் இங்கு தந்திருக்கின்றோம். ஆகவே இந்த படத்தினை நீங்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும். இந்த படத்தை அவதானித்து இந்த படம் தொடர்பான வினாக்களுக்கு நாம் தெளிவாக விடையளிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், இந்த வருடம் கேட்கப்பட்ட வினாவில் முதல் 2 வினாக்கள் இந்த படத்தில் காட்டப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன.
முதலில் இங்கு தரப்பட்ட விடயங்களை நாம் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இங்கு ஒரு குளிர்த்தும் தொகுதி இருக்கின்றது. இந்த குளிர்த்தும் தொகுதி என்று சொல்லப்படும் பொழுது குளிர்த்தும் தொகுதியானது உங்களுக்கு தெரியும் பாரிய அளவு வெப்பத்தை சூழலுக்கு விடுவிக்கக்கூடியது. அதே போன்று பாருங்கள், வெளியேறும் வாயு போக்கி ஒன்று இருக்கின்றது. ஒரு வாயுவை வெளியேற்றக்கூடிய ஒரு புகைப்போக்கி இருக்கின்றது. இதன் மூலமாக சூழலுக்கான வாயு விடுவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பாருங்கள், அந்த தொழிற்சாலையில் அதிக இரைச்சலை ஏற்படுத்தக்கூடிய, அதிக சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிக ஒலியை ஏற்படுத்தக்கூடிய பொறிகள் அங்கு காணப்படுகின்றன. அதே போன்று பாருங்கள், இந்த படத்தை நாம் தெளிவாக அவதானிக்கும் பொழுது புரியும். இங்கு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் பகல் வேளைகளில் ஒளிரக்கூடிய மின் விளக்குகள் இங்கு காணப்படுகின்றன. ஆகவே இந்த விடயங்கள் எமக்கு சுற்றாடலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும். அதே போன்று பாருங்கள், அந்த தொழிற்சாலைக்கு அண்மையான பகுதியில் அந்த மலைப்பகுதியிலிருந்து ஒரு அருவி ஒன்று செல்கின்றது. அந்த அருவியினூடாக நீங்கள் பார்த்தால் தெரியும், அந்த தொழிற்சாலைக்குரிய கழிவுப் பொருட்கள் அங்கு விடுவிக்கப்படுவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், இங்கு கழிவுப் பொருட்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து கழிவு நீரானது அந்த அருவியினூடாக விடுவிக்கப்படுகின்றது. அதே போன்று அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது ஒதுக்கப்படுகின்ற குப்பையானது குவியலாக குவிக்கப்பட்டிருப்பதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எமது இங்கு கேட்கப்படக்கூடிய வினாக்களானது இந்த சுற்றாடல் பிரச்சனைகளின் அடிப்படையில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு தரப்பட்ட வரிப்படத்தை அவதானித்து அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் இனங்கண்டு கொள்வோமாக இருந்தால் அந்த வினாவுக்குரிய விடையினை நாம் தெளிவாக வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பாருங்கள், தொழிற்சாலையின் மற்ற பகுதியில் குடியிருப்பு சூழல் இருக்கின்றது, வீடு இருக்கின்றது. அங்கு சேதன பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சேதன பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு பெறக்கூடிய அனுகூலங்களை நாம் அறிந்து வைத்திருப்போம். அதே போன்று பாருங்கள், கிணறு இருக்கின்றது. கிணற்றின் மூலமாக அந்த குடியிருப்பு சூழலுக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகின்றது. அந்த அருவியை பாவித்து அந்த குடியிருப்பு சூழலில் காணப்படக்கூடிய பயிர் நிலங்களுக்கு நாம் நீரை விநியோகிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் ஒன்றொன்று பிணைந்ததாக இங்கு காணப்படும். இவற்றுடன் தொடர்புடையதாகவே எமது பிரச்சனைகள் இருக்கும் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த வரிப்படம் தொடர்பாக அந்த வருடம் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நாம் இனி செல்வோம். பாருங்கள், அந்த வருடம் கேட்கப்பட்ட முதலாவது வினா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொழிற்சாலையிலும் அதற்கு அண்மையிலும் சக்தி இழப்பு நடைபெறக்கூடிய இரு சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. நன்றாக தெளிவாக அவதானியுங்கள். நாம் நிறைய விடயங்களை உங்களுக்கு கூறியிருந்தேன். இந்த விடயங்களில் அவர்கள் கேட்பது, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொழிற்சாலையிலும் அதற்கு அண்மையிலும் சக்தி இழப்பு நடைபெறக்கூடிய இரு சந்தர்ப்பங்களை, அந்த இரு என்பது உங்களுக்கு வேறுணத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வினாபத்திரத்தில் அந்த இரு எனக்கூடிய பதம் தடித்த எழுத்தில் காட்டப்பட்டிருக்கும். ஏன் மாணவர்கள் அதனை கவனிக்க வேண்டும் என்றால், அங்கு கேட்கப்பட்ட விடயம் இரண்டு விடயங்களைத்தான் நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு மேலதிகமாக நாம் எழுதுவதற்கு முயற்சிக்க கூடாது. எனவே தரப்பட்ட வினாவுக்கு பொருத்தமான இரு விடயங்களை எழுதுவது எமக்கு போதுமானது. நாம் 4 விடயங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த 4 விடயங்களில் ஏதேனும் இரு விடயங்களை நாம் பார்ப்போம். இப்பொழுது அதற்குரிய விடைகளை நாம் பார்ப்போம். ஒன்று பாருங்கள், அந்த பகல் வேளைகளில் ஒளிரக்கூடிய மின்குமிழ்கள் மூலம் அங்கு சக்தி இழப்பு நடைபெறுகின்றது. இதனை நீங்கள் எழுதியிருக்கலாம். அதே போன்று குளிர்த்தும் தொகுதியிலிருந்து வெப்பம் இழக்கப்படுதல் மூலம், மிக கவனமாக பாருங்கள், குளிர்த்தும் தொகுதியிலிருந்து வெப்பம் இழக்கப்படுதல் மூலம் அங்கு சக்தி இழப்பு ஏற்படுகின்றது. அதே போன்று அதிக ஒலியை எழுப்புதல் மூலம் பாருங்கள், அங்கு இயந்திரங்களின் ஒலி, இயந்திரங்கள் தொழிற்படும் பொழுது அதன் மூலம் பிறப்பிக்கப்படுகின்ற ஒலியின் மூலமாக அதிகளவு சக்தி இழப்பு சூழலுக்கு ஏற்படும். ஆகவே அதுவும் ஒரு விதமான சக்தி இழப்பாக இங்கு கருதுகின்றோம். அதே போன்று பாருங்கள், தொழிற்சாலைகளிலிருந்து புகைப்போக்கினூடாக வாயு வெளியேறுகின்றது. இச்சந்தர்ப்பத்தில் அங்கு நடைபெறுகின்ற தேவையற்ற தகனத்தின் மூலம், உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் அங்கு பூரணமற்ற தகனங்கள் நடைபெறும் பொழுது அங்கு
குறைந்தளவு சக்தி வெளிவிடப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் சுற்றாடலை மாசுபடுத்தக்கூடிய வாயுக்களும் வெளிவிடுவதை நாம் அவதானிக்கலாம். ஆகவே இந்த 4 விடயங்களில் ஏதேனும் பொருத்தமான 2 விடைகளை நீங்கள் எழுதியிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி வீதமாக 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினா ஒரு இலகுதன்மை கூடிய ஒரு வினாவாக நாம் அவதானிக்கலாம். எனவே ஏனென்றால் இந்த வினாவிற்குரிய விடையானது உங்களுக்கு தரப்பட்ட வரிப்படத்திலிருந்து உங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு வரிப்படம் உங்களுக்கு தரப்படும் பொழுது அதை விஞ்ஞான ரீதியாக அணுகி அதிலுள்ள விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை மாணவர்கள் வளர்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் இந்த வினா மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் கேட்கப்படக்கூடிய வினாக்களில் இருந்தும் உங்களுக்கு இலகுவாக விடையை எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும். இனி நாம் 2வது வினாவுக்கு செல்வோம். இத்தொழிற்சாலை காரணமாக ஏற்படக்கூடிய சுற்றாடல் மாசடைதலுக்கு வழிவகுக்கக்கூடிய 2 பிரச்சனைகளை தருக. பாருங்க, இந்த சுற்றாடலில் தொழிற்சாலை காரணமாக சுற்றாடல் மாசடைதலுக்கு வழிவகுக்கக்கூடிய 2 பிரச்சனை. முதலில் நாம் பார்த்தது அங்கு சக்தி இழப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். இப்பொழுது நாம் கலந்துரையாட இருப்பது இந்த சுற்றாடலுக்கு இந்த தொழிற்சாலை காரணமாக ஏற்படக்கூடிய 2 பிரச்சனைகளை கேட்டிருக்கின்றார். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இங்கு நாம் குப்பை குவியல்களை நாங்கள் குவித்து வைத்திருப்பதன் மூலம் எங்களுக்கு அந்த சூழல் மாசடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த குப்பை குவியல் எங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த கழிவு நீர் வெளியேற்றம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த கழிவு நீரானது ஆற்றில் சேரும் பொழுது அந்த அருவியானது மாசடையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஆகவே தொழிற்சாலையின் கழிவு நீர் அருவியில் சேருதல் ஒரு சுற்றாடலுக்குரிய ஒரு பிரச்சனையாக நாம் எதிர்கொள்ள முடியும். அதே போன்று பாருங்கள், அந்த வெளியேறும் வாயு போக்கி உங்களுக்கு தெரியும், அந்த புகைப்போக்கினூடாக வெளியேறக்கூடிய மாசு வாயுக்கள் காரணமாகவும் எமது வழி மாசடையக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கு நாம் சொல்கின்றோம் குப்பைகள் சூழலில் சேருதல், சூழலில் குப்பைகள் சேர்தல் அல்லது குவிக்கப்படுதல் இந்த சூழலிற்கு ஏற்படுகிற பிரச்சனையாக இருக்கும். அதே போன்று கழிவு நீர் அருவியுடன் சேர்தல், அதிக ஒலி தொழிற்சாலை ஏற்படுத்தக்கூடிய அதிக ஒலி உங்களுக்கு தெரியும், ஒலி காரணமாகவும் சூழல் மாசடையலாம். வெளியேறும் வாயுக்கள் வளிமண்டலத்துடன் சேருதல், சூழலுக்கு அதிக வெப்பம் வெளிவிடப்படுதல். இந்த குளிர்த்தும் தொகுதிகளினால தொழிற்சாலை உற்பத்தி செய்யக்கூடிய அதிக வெப்பமானது சூழலுக்கு விடுவிக்கப்படக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் யாதேனும் 2 பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக எழுதியிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிகவும் இலகுவாக இந்த வினாவை செய்யும் பொழுது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வினா தரப்பட்ட வரிப்படத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது. இந்த வினாவிற்குரிய விடையானது வரிப்படத்திலே தரப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் விஞ்ஞான ரீதியாக அந்த வினாவை நோக்குவீர்களாக இருந்தால் அதற்குரிய விடையை தெளிவாக எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இனி நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த பகுதி, மாணவர் குழு ஒன்று அருவியின் கீழே உள்ள ஒரு பிரதேசத்தில் வாழும் மீன்களின் எண்ணிக்கையை 6 மாதங்களுக்கு ஒரு தடவை எண்ணி ஒரு வரைவை வரைந்தது. அவ்வளர்ச்சி வளை மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வளர்ந்து வேறுபட்டு ஒரு 2இல் ஏயினால் காணப்படுகின்ற வடிவத்தை எடுக்க காணப்பட்டது. மாணவர்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு குறித்த சூழலில் உள்ள குடித்தொகை வளர்ச்சி வளையானது ஒரு எஸ் வடிவத்தை பெறும் என நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அந்த எஸ் வடிவத்தை பெறுகின்ற அந்த வளையானது 4 அவத்தைகளை கொண்டிருக்கும் எனவும் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இங்கு மீன்களின் குடித்தொகைக்கும் அதாவது மீன்களின் எண்ணிக்கைக்கும் அங்கு காலப்பகுதிக்குமாக கீறப்பட்ட வரைவானது சாதாரணமாக காணப்படக்கூடிய குடித்தொகை வளர்ச்சி வளைவிலிருந்து வேறுபட்டதாக காணப்பட்டதாக இங்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே நாம் அந்த வரைவை சற்று பார்ப்போம். மீன்களின் எண்ணிக்கைக்கும் காலத்துக்கும் இடையில் கீறப்பட்ட வரைவாக இதனை நாம் கருதுகின்றோம். இங்கு வளர்ச்சி வரையினுடைய 4 படிகளை 4 நிலைகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அவத்தை 1 அவத்தை 2 என சொல்லக்கூடிய ஒவ்வொரு அவத்தை இருக்கின்றது. முதலாம் அவத்தை இது, 2ஆம் அவத்தை, 3ஆம் அவத்தை, 4ஆம் அவத்தை.
மாணவர்கள் கற்றிருக்கின்றீர்கள். இங்கு முதலாவது அவத்தையை நாம் சொல்லுவோம் என்ன, மந்தமாக வளர்ச்சி நடைபெறக்கூடிய அவத்தை அல்லது மெதுவாக வளர்ச்சி அடையும் அவத்தை என்று சொல்லுவோம். ஒரு அங்கியானது ஒரு சூழலில் புகுத்தப்படும் பொழுது அவருடைய இனப்பெருக்க வீதம் மிக குறைவாக இருக்கும். ஆகவே அங்கு அந்த அங்கிகளுடைய குடித்தொகை அதிகரிப்பானது மிக மந்தமாக ஏற்படும். எனவே முதலாவது அவத்தை நாம் சொல்லுவோம் என்ன, மந்தமாக வளர்ச்சி அடையும் அவத்தை அல்லது மெதுவாக வளர்ச்சி அடையும் அவத்தை என கூறுகின்றோம். அதே போன்று இரண்டாம் அவத்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாவது அவத்தையானது உங்களுக்கு தெரியும் துரித வளர்ச்சி அவத்தை என நாம் கூறுகின்றோம். இங்கு அந்த சூழலுக்கு அந்த அங்கி இசைவாக்கம் அடைந்த பின்னர் முதிர்ச்சியடைந்த அங்கிகள் அங்கு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு இனப்பெருக்க வீதம் உயர்வாக காணப்படுவதன் காரணமாக வளர்ச்சியானது உயர்கதியில் நடைபெறுவதை அவதானிக்கலாம். ஆகவே இந்த வளர்ச்சி வரைவு இவ்வாறான ஒரு வரைவாக இருப்பதை எம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது அவத்தை நாம் சொல்லும் பொழுது வளர்ச்சி குன்றும் அவத்தை என நாம் கூறுவோம். இந்த வளர்ச்சி குன்றும் அவத்தை என்பது அங்கு தெரியும் அங்கிகளின் குடித்தொகை அதிகரிக்கும் பொழுது குடித்தொகைகளுக்கு இடையிலான போட்டி ஏற்படுகின்றது. உணவுக்கு போட்டி, இடத்துக்கு போட்டி, தன்னுடைய இணையை தேர்வு செய்வதற்கான போட்டி, இவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற அங்கிகள் அங்கு வெற்றியடையக்கூடிய அங்கிகள் மாத்திரம் அந்த சூழல் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை நாம் வளர்ச்சி குன்றும் அவத்தை என மூன்றாம் அவத்தையை பெயரிடுகின்றோம். நான்காவது அவத்தையில் அங்கு பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் சமனாக அடைகின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் அங்கு அங்கிகளுடைய குடித்தொகை ஒரு சமநிலையை அடைகின்றது. ஆகவே வளர்ச்சி வளையினுடைய 4 படிகளாக இவற்றை நாம் கருதுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறுகின்றார், ஒரு நிலையில் மீன்களின் குடித்தொகையானது சாதாரண வளர்ச்சி வரைவிலிருந்து வேறுபட்டு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஏ எனும் வளையினால் காட்டப்படுகின்றது என கூறியிருக்கின்றார். நாம் வினாவுக்கு செல்வோம். மீன் குடித்தொகையில் எந்த அவத்தையில் உள்ள மீன்களின் எண்ணிக்கை குறைய தொடங்குகின்றது? அவை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு 4 வகையான அவத்தைகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். இது அவத்தை 1, அவத்தை 2, அவத்தை 3, அவத்தை 4. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் துரித வளர்ச்சி அவத்தை அல்லது அவத்தை 2 அந்த வளர்ச்சி குறைவடைய ஆரம்பிக்கின்றது. பாருங்கள், இந்த புள்ளியிலிருந்து மீன்களுடைய குடித்தொகை குறைந்த போக்கை காட்டுகின்றது. ஆகவே இந்த குறைவு ஏற்பட்ட புள்ளியானது இரண்டாவது அவத்தை, அதாவது உங்களுக்கு தெரியும் அவத்தை 2 அல்லது துரித வளர்ச்சி அவத்தையில் இது நடைபெறுகின்றது. ஆகவே இதற்குரிய விடையாக நாம் துரித வளர்ச்சி அவத்தை அல்லது இந்த அவத்தையை நாம் உயிர்ப்புள்ள அவத்தை என்று சொல்லுவோம் அல்லது அவத்தை 2 என்று சொல்லுவோம். இதில் ஏதேனும் ஒரு விடையை நீங்கள் எழுதியிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்குரிய விடை புள்ளிகள் ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். கற்கைக்குட்பட்ட அருவியில் மீன்களின் எண்ணிக்கை, நீரின் வெப்பநிலை, அருவியுடன் சேர்ந்த பார உலோக அளவு எனும் காரணிகள் ஏறத்தாழ 4 ஆண்டு காலத்திற்கு அளக்கப்பட்டன. ஆகவே மாணவர்கள் தெளிவாக கவனியுங்கள். இந்த அருவியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கை, நீரின் வெப்பநிலை, அருவியுடன் சேர்ந்த பார உலோக அளவு எனும் காரணிகளின் அடிப்படையில் ஏறத்தாழ 4 ஆண்டு காலத்திற்கு அளக்கப்பட்டன. அந்த பெறுபவர்களை கொண்டு அங்கு அட்டவணை ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு காட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ளவாறு மீன்களின் குடித்தொகை குறைவடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள், மீன்களினுடைய எண்ணிக்கை இந்த வரைவினால் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த புள்ளியில் மீன்களுடைய எண்ணிக்கை குறைவடைவதை நாம் பார்க்கின்றோம். அவத்தை 2 களையும் பொழுது மீன்களின் எண்ணிக்கை குறைவடைகின்றது. இதில் உங்களுக்கு தெரியும் இந்த மீன்களின் குடித்தொகை 2 காரணிகளில் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், பார உலோகங்களின் அளவும் வெப்பநிலையும் இங்கு காரணிகள் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றன. இங்கு பாருங்கள், வெப்பநிலையானது மீன்களின் எண்ணிக்கையில் தாக்கம் ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைவடைந்திருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு பார உலோகங்களின் சரிவு இந்த மீன்களின் குடித்தொகையினுடைய தாக்கத்தில் மிக கிட்டிய தாக்கத்தை காட்டவில்லை.
உங்களுக்கு தெரியும், இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரிக்கும் பொழுது பாருங்கள், வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரிக்கும் பொழுது இந்த புள்ளி நாம் பார்க்கலாம். வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரிக்கும் பொழுது அந்த புள்ளியிலிருந்து மீன்களுடைய குடித்தொகை தொடர்ச்சியாக குறைவடைந்திருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீன்களின் எண்ணிக்கையுடன் எந்த காரணி மிக நெருங்கிய தொடர்பை காட்டியிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வெப்பநிலை இதற்குரிய விடையாக இருக்கும். பார உலோகங்களின் சரிவு அந்த நீரில் காணப்பட்டாலும் அது மீன்களின் குடித்தொகை குறைவில் நேரடியான தாக்கத்தை, மிக கிட்டிய தாக்கத்தை காட்டவில்லை என்பது புலனாகின்றது. எனவே இவ்வாறான வரைவுகள் மாணவர்களுக்கு தரப்படும் பொழுது அந்த வரைவுகளை கவனமாக ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறனை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். பல்வேறு வரைவுகள் உங்களிடம் கேட்கப்படுவதுண்டு. உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட நிறைய வரைவுகள் கேட்கப்படுவதுண்டு. கடந்த கால வினாப்பத்திரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவதானிக்கலாம். உயிர்கோளத்துடன் தொடர்புடைய அங்கிகளின் குடித்தொகையுடன் தொடர்புடைய அந்த குடித்தொகை சூழலுடன் ஏற்புடைய தாக்கத்துடன் தொடர்புடைய பல்வேறு வரைகள் தரப்பட்டு அதன் மூலமாக வினாக்கள் கேட்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த வினாவுக்குரிய விடையாக நாம் வெப்பநிலையை நாம் எடுக்கின்றோம். ஆகவே வெப்பநிலை மிக கிட்டிய காரணியாக இங்கு காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். சிறிது காலத்திற்கு பின்னர் தொழிற்சாலையை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் உள்ள மனிதர்களின் குருதியுடன் பார உலோகங்கள் கலந்தமையினால் அவர்கள் நரம்பு நோய்களுக்கு உட்பட்டனர். இவ்வாறு குருதியுடன் பார உலோகங்கள் கலத்தல் நடைபெறத்தக்க செயல்முறையின் சந்தர்ப்பங்களை அம்புக்குறிகளை பயன்படுத்தி எழுதுக. மாணவர்கள் புரிந்திருக்க வேண்டும். பார உலோகங்கள் சொல்லப்படும் பொழுது இரசம், குரோமியம், ஈயம் இவ்வாறான மூலகங்கள், இவ்வாறான உலோக மூலகங்களை நாம் பார உலோகங்களுடன் கூறுகின்றோம். அதாவது அணு நிறை கூடிய மூலகங்களை நாம் பார உலோகங்கள் கூறுகின்றோம். இந்த பார உலோகங்கள் சூழலில் சேரும் பொழுது, அவை குருதியுடன் சேரும் பொழுது உயர் இணைப்பில் உள்ள அங்கிகள் பாரிய பாதிப்புக்குள்ளாவதாக நீங்கள் உயிர்கோளத்தில் கற்றிருக்கிறீர்கள். அந்த வருடம் கேட்கப்பட்ட இந்த வினாவில் எமது மாணவர்கள் விட்ட மிகப்பெரிய தவறு எதுவாக இருந்தது? இங்கு பார உலோகங்கள் கலத்தல் நடைபெறத்தக்க செயல்களின் சந்தர்ப்பங்களை அம்புக்குறியின் மூலம் காட்டுகென்று கேட்கப்பட்ட போது அநேகமான மாணவர்கள் உணவு சங்கிலியை எழுதியிருப்பது அவதானிக்கப்பட்டது. அநேகமான மாணவர்கள் இந்த வினாவில் புள்ளியை இழப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த விடையை, இந்த வினாவை சரியாக வாசிக்காமல். எனவே உங்களுக்கு தரப்பட்ட வினாபத்திரத்தை மிக கவனமாக, மிக ஆறுதலாக, மிக தெளிவாக நீங்கள் வாசிக்க வேண்டும். இங்கு கேட்கப்பட்டது அந்த சூழலில் காணப்படுகின்ற அந்த பார உலோகங்கள் எவ்விதம் மனித உடலில் உள்ள குருதியை அடைகின்றது. இங்கு உணவு சங்கிலிக்கான ஒரு தொடர்பு இல்லை. எனவே இது கட்டாயமாக ஒரு தாவரத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. எனவே மாணவர்கள் பல்வேறு விதமாக இந்த தொடர்புகளை காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த சூழலில் காணப்படுகின்ற கழிவு நீர் தெரியும். தொழிற்சாலை வரக்கூடிய கழிவு நீரானது மனிதனின் குருதியுடன் கலக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை யோசியுங்கள். கழிவு நீரானது அருவியில் விடுவிக்கப்படுகின்றது. அருவியில் உள்ள நீரானது குடிநீராக மனிதனால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனிதன் குடிநீராக பயன்படுத்தும் பொழுது மனிதனுடைய குருதியில் அந்த பார உலோகங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போன்று கழிவு நீரானது அந்த ஆற்று நீரில், அருவி நீரில் கலக்கப்படும் பொழுது அந்த அருவி நீரானது பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தலாம். அந்த பயிர்ச்செய்கையில் பெறப்படுகின்ற தாவரங்களை மனிதன் உணவாக்கும் பொழுது மனித குருதிக்கு இந்த பார உலோகங்கள் சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை இருக்கின்றது. அதே போன்று அந்த அருவியில் நீர்த்தாவரங்கள் இருக்கின்றன. அந்த நீர்த்தாவரங்கள் உணவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மனிதனின் குருதியுடன் சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அவதானிக்கலாம். அதே போன்று அந்த அருவியில் மீன்கள் காணப்படுகின்றன. இந்த கழிவு நீர் அருவிக்கு சேர்க்கப்படும் பொழுது அங்கு மீன்களில் இந்த பார உலோகங்கள் செறிவடைந்து அந்த மீன் மனிதனால் உணவாக்கப்படும் பொழுது மனிதனுடைய குருதியில் நேரடியாக கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு அம்புக்குறியை பயன்படுத்தி ஒரு பாய்ச்சற்கோட்டு படமாக உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்குரிய விடையை நாம் பார்ப்போம். 5 தெரிவுகள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். குப்பை கழிவு, நீரருவி, குடிநீர், குருதி அல்லது மனிதன். அதே போன்று கழிவு நீர், அருவி, நீர்த்தாவரம், உணவு, குருதி அல்லது மனிதன்.
அதாவது நீங்கள் குருதி என்று எழுதியிருக்கலாம் அல்லது மனிதன் என்றும் எழுதியிருக்கலாம். அதே போன்று கழிவுநீர், அருவி, பயிர்ச்செய்கை, உணவு, குருதி அல்லது மனிதன். கழிவுநீர், அருவி, மீன், உணவு, குருதி அல்லது மனிதன். கழிவு வாயு, உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தில் விடுவிக்கப்படக்கூடிய வாயு. அந்த வாயுவை நாம் சோதிக்கும் பொழுது, அவற்றை சுவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சேதன பயிர்ச்செய்கையை பல் பயிர்ச்செய்கையாக பேணுவதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. பாருங்கள், அங்கு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சேதன பயிர்ச்செய்கையை பல் பயிர்ச்செய்கை பேணுவதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பல் பயிர்ச்செய்கை என்ற பதத்தின் மூலம் நாம் எதனை கூறுகின்றோம்? பல் பயிர்ச்செய்கை என்று சொல்லப்படும் பொழுது நாம் ஒரு குறித்த இடத்தில், உங்களுக்கு தெரியும், குறித்த இடத்தில் பல் பயிர்ச்செய்கை சொல்லப்படும் பொழுது ஒரு குறித்த இடத்தில் நாம் பயிரிடக்கூடிய பயிர்கள். ஆமாணவர்கள், ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சேன பயிற்சிகை பல் பயிற்சிகை போடுவதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. இங்கு பல் பயிற்சிகை என்று சொல்லப்படும் பொழுது குறித்த இடத்தில், உங்களுக்கு தெரியும், குறித்த இடத்தில் நாம் பல பயிர்களை பயிடுவதன் மூலம் பெறக்கூடிய பயிற்சிகையை நாம் பல் பயிற்சிகை என நாம் வரையறை செய்கின்றோம். இவ்வாறு பல் பயிற்சிகையை நாங்கள் பேணுவதன் முக்கியத்துவம் யாதென்று கேட்டிருக்கின்றார். பாருங்கள், பீடைகளின் பரம்பல் குறைவடைதல் அல்லது நோய் பரம்பல் குறைவடைதல். உங்களுக்கு தெரியும், பல பயிர்களை நாம் ஒரே இடத்தில் பயிற்சியை செய்யும் பொழுது அங்கு பீடைகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் எமக்கு குறைவாக இருக்கும். இதன் காரணமாக அந்த பயிர்களானது நோய் தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய விதம் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். அதே போன்று எதிர்ப்புத்தன்மையுள்ள பீடைகள் குறைவடைதல். உங்களுக்கு தெரியும், எதிர்ப்புத்தன்மையை காட்டக்கூடிய பீடைகள் அந்த சூழலில் வளர்ச்சியடைதல் மிக குறைவாக காணப்படும். மண்ணின் போஷணை சமநிலை பாதுகாக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரேவித பயிரை ஒரே நிலத்தில் நாம் தொடர்ச்சியாக பயிடும் பொழுது அந்த மண்ணிலிருந்து ஒரே விதமான கனிப்பொருள் மூலகம் தொடர்ச்சியாக அகற்றப்படுவதை நாம் அவதானிக்கலாம். இவ்விதம் பல் பயிர்ச்செய்கையை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த பயிர்ச்செய்கையில் காரணமாக உங்களுக்கு தெரியும், மண்ணினுடைய போஷணை சமநிலை என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். அதே போன்று வளங்களுக்கான போட்டியை எம்மால் குறைக்க முடியும். நிலத்தில் இருந்து உச்ச பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறித்த நிலத்தில் நாம் ஒரு வகை பயிரை மாத்திரம் பயிரிடுவதன் காரணமாக பெறக்கூடிய பயனை விட நிறைய பேதங்களை நாம் பயிரிடும் பொழுது அந்த நிலத்திலிருந்து உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காரணிகளிலிருந்து ஏதேனும் ஒரு காரணியை மாணவர்கள் விடையாக எழுதியிருப்பில்லை இருந்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உயிர்கோளம் என்ற பாடப்பகுதியை நாம் தெளிவாக கற்கும் பொழுது, அந்த பாடப்பகுதியை தெளிவாக வாசிக்கும் பொழுது அதற்குரிய விடையை நாம் இங்கு சுருக்கமாக தெளிவாக எழுதக்கூடியதாக இருக்கும். நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். பயிரிடும் நிலத்தில் சேதன வளமாக்கியை பிரயோகிப்பதன் இரு அனுகூலங்களை எழுதுக. உங்களுக்கு தெரியும், பயிர்ச்செய்கையில் நாம் ரசாயன வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றோம், அதே போன்று சேதன வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றோம். ஆரம்ப காலத்தில் நாம் பாரம்பரிய பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இந்த சேதன வளமாக்கிகளை நாம் பயன்படுத்தியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், இறந்த தாவர விலங்கு உடல்களை பிரிகடைய செய்து அதன் மூலமாக பெறப்படக்கூடிய வளமாக்கில் நாம் பயன்படுத்துகின்றோம். கூட்டறு, பொதுவாக தெரியும், பாடசாலை தோட்டங்களிலும் இந்த கம்போஸ்ட் பசலை என சொல்லக்கூடிய கூட்டறு தயாரிக்கக்கூடிய செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கூட்டெருவை நாம் எமது தோட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எளிமையாக எங்கள் வீடுகளில் சேர்கின்ற உக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை நாம் மண்ணில் புதைத்து அதனை பசலையாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நுட்பங்கள் இருக்கின்றன. அசேதன வளமாக்கிகள் அல்லது ரசாயன வளமாக்கிகளை நாம் பயன்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு தெரியும், இன்று நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மிக முக்கியமாக கருதப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் ஏற்படக்கூடிய சிறுநீரக குறைபாட்டு நோய்களுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த ரசாயன பசலைகள். இந்த ரசாயன பசலைகள் மூலமாக மண்ணுடன் சேருகின்ற பார உலோகங்கள் மற்றும்
நச்சு பதார்த்தங்கள் காரணமாக இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். எனவே சேதன வளமாக்கினுடைய பயன்பாடு தற்காலத்தில் வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. சேதன பயிற்சியை தற்பொழுது வெகுவாக இருக்கின்றது. கற்றறிந்தோர் மட்டத்தில் சேதன உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டுகின்றார்கள். எனவே இந்த சேதன வளமாக்கிகளை பயன்படுத்தி பயிற்சிகையை நாம் மேற்கொள்வதன் காரணமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் யாதென இங்கு பார்ப்போம். பாருங்கள், மண்ணின் இழையமைப்பை மேம்படுத்தல், மண் வழியூட்டல், நீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், சேதன பசலைகள் பயன்படுத்தும் பொழுது மண்ணில் காணப்படுகின்ற உக்கலின் அளவு அதிகரிக்கும். உக்கலின் அளவு அதிகரிக்கும் பொழுது மண் நீர் பற்றும் திறன் கூடும். மண் நீர் பற்றும் திறன் அதிகரிக்கும் பொழுது வறட்சி ஏற்படுகின்ற நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே சேதன வளமாக்கிகளை மண்ணில் இடுவதன் மூலம் மண்ணுடைய நீர் பற்றும் திறனை அதிகரிக்கலாம். அதே போன்று மண் வழியூட்டப்படும். அதே போன்று மண்ணின் இழையமைப்பு மேம்படுத்தப்படும். மண்ணின் கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கு இந்த சேதன வளமாக்கிகள் உதவும். மிக முக்கியமாக மண் அங்கிகளுடைய தொழிற்பாடுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், நாம் ரசாயன பசலைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த ரசாயன பசலைகள் காரணமாக மண் வாழ் அங்கிகள் அழிக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், விவசாயிகளின் தோல் என்று சொல்லக்கூடிய மண் புழுக்கள் இந்த சேதன வளமாக்கிகளை பயன்படுத்துவதன் காரணமாக மண்ணில் அதிகரிப்பதன் காரணமாக மண் வளமூட்டப்படுகின்றது. அதே போன்று மண் அங்கிகளுக்கு சாதகமான ஒரு சூழலை வழங்கக்கூடியதாக இந்த சேதன வளமாக்கிகள் இருக்கும். இதில் ஏதேனும் இரு அனுகூலங்களை நீங்கள் விடையாக எழுத முடியும். நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். தொழிற்சாலையின் கழிவுப் பொருட்கள் வெவ்வேறாக வகைப்படுத்தப்பட்டு அவ்வப்போது அகற்றப்படுகின்றன. கழிவுப் பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் போது அவை கலக்கப்பட்டு குப்பையாக குவிக்கப்பட்டு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் அகற்றப்படுகின்றன. பாருங்கள், நாம் 2 நிறத்தில் காட்டியிருக்கின்றேன். கழிவுப் பொருட்கள் குப்பையாக, இது வினாபத்திரத்தில் தடித்தெழுத்தில் காட்டப்பட்ட ஒரு பதமாக இருக்கும். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் அகற்றப்படுகின்றது. தொழிற்சாலையின் கழிவுப் பொருட்களை கலந்து குப்பையாக குவித்து அகற்றுவதிலும் பார்க்க அவற்றை வெவ்வேறாக வகைப்படுத்தி அவ்வப்போது அகற்றுவதன் அனுகூலம் யாது? இது சாதாரணமாக கழிவு முகாமைத்துவம் தொடர்பான ஒரு வினாவாக இது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கூடுதலாக நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும், நகர்ப்புறங்களில் மாநகர சபையினால் குப்பைகள் சேகரிக்கப்படும் பொழுது அவற்றை தனித்தனியாக பிரித்து சேகரிப்பதை நாம் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே எல்லா குப்பைகளையும் நாம் ஒன்றாக குவிக்காது உக்கக்கூடிய கழிவு குப்பைகள், உக்காத கழிவுகள் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை நாம் 2ஆக பிரிக்கும் பொழுது அது தொடர்பான மீள் சுழற்சி முறைக்கு எமக்கு அது ஏதுவானதாக இருக்கும். ஆகவே இங்கு அவர் கேட்கின்றார், இந்த கழிவுப் பொருட்கள் குப்பையாக ஒரே இடத்தில் குவிக்கப்படாமல் அவை வெவ்வேறாக வகைப்படுத்துவதன் காரணமாக எமக்கு பெறக்கூடிய அனுகூலம் யாதென கேட்கின்றார். பாருங்கள், முதலாவது விஷயமாக சொல்கின்றோம், கழிவு முகாமைத்துவம் இலகுவாதல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள் பிள்ளைகள். நகர்ப்புறங்களில் கூடுதலாக இந்த குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இதில் கூறுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்த குப்பைகள் அகற்றப்படுவது மிக இலகுவாக எங்களுக்கு காணப்படும். கழிவுப் பொருட்களின் மீள் சுழற்சி இலகுவாதல், பிளாஸ்டிக் பொருட்களை, கடதாசி போன்ற பொருட்கள், அதே போன்று உக்கக்கூடிய உணவு இலைகளை போன்ற பொருட்கள் வந்து பசலை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அதே போன்று மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இலகுவாக நடைபெறுவதற்கு இது உதவியாக இருக்கும். மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மீள் சுழற்சிக்கு நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அங்கு வீசப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் மீள பயன்படுத்தக்கூடிய ரீயூஸ் என்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றது. ஆகவே பிளாஸ்டிக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு மாற்றப்படுவதற்கு இது உதவியாக இருக்கும். அதே போன்று சூழல் மாசடைவது குவிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த குப்பைகள் குவிக்கப்பட்டிருக்கும் பொழுது உக்காத பொருட்கள் மண்ணுடன் சேர்ந்து மண்ணின் நீர் வடியக்கூடிய தன்மையை என்ன செய்யும்? தடுக்கும். ஆகவே சூழல் மாசடைவதை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் இதனை பார்க்கலாம். ஆகவே இங்கு தரப்பட்ட விடயங்களில் ஏதேனும் ஒரு விடையை நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சூழலை நாம் அவதானிக்கின்றோம். சூழலில் இருக்கக்கூடிய குப்பைகளை நாம் எவ்விதம் அகற்ற வேண்டும், அவற்றை வகைப்படுத்தி வைத்திருப்பதன் அனுகூலத்தை மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். பூகோள வெப்பமாதல் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துகையில் தனியாளின் பொறுப்புகளாக
ஆகவே மாணவர்கள் கவனமாக பாருங்கள். தனியாளின் பொறுப்புகளாக என்று சொல்லப்படும் பொழுது இது ஒவ்வொன்றும் நாம் ஒவ்வொருவருக்கும் உரிய பொறுப்பாக நாம் கருத வேண்டும். ஒன்று கார்பன் அடிச்சுவடு, இரண்டாவது நீர் அடிச்சுவடு, உணவு மைல் போன்ற சுற்றாடல் காட்டிகள். இது தொடர்பாக நீங்கள் தெளிவான விளக்கத்தை உங்கள் பாடப்பரப்பில் பெற்றிருக்கின்றீர்கள். இங்கு குருகுலம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் யாழினி அவர்கள் இது தொடர்பாக விளக்கத்தை வழங்கியிருந்தார். கார்பன் அடிச்சுவடு உங்களுக்கு தெரியும், ஒரு முயற்சி ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு. அதே போன்று நீர் அடிச்சுவடு, நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது உற்பத்தி செய்து எமது நுகர்வோர் கைக்கு கிடைக்கும் வரையில் அங்கு விரயமாக கூடிய நீரினுடைய அளவை நாம் நீர் அடிச்சுவடனை எளிமையாக வகைப்படுத்தலாம். அதே போன்று உணவு மைல் உங்களுக்கு தெரியும், உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து உங்களுடைய உணவு மேசைக்கு வரும் வரையிலான உள்ள தூரத்தை நாம் உணவு மைல் என வரையறை செய்கின்றோம். ஆகவே ஒரு தனியாருடைய பொறுப்புகளாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்த கார்பன் அடிச்சுவடாக இருக்கலாம், அல்லது நீர் அடிச்சுவடாக இருக்கலாம், அல்லது உணவு மைலாக இருக்கலாம். இதனுடைய பெருமானத்தை இயன்றளவில் குறைத்து கொள்ளக்கூடிய வகையிலான உற்பத்திகளையோ அல்லது நுகர்ச்சிகளையோ நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே சுற்றாடல் காட்டு இழிவாக்கள் முக்கியமான தானியங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் மாவை குடியிருப்பில் உள்ள மனிதர்கள் உணவாக உட்கொள்ளுகின்றனர். அந்த தொழிற்சாலை நடைபெறக்கூடிய பிரதான செயற்பாடு வெளிநாடுகளிலிருந்து தானியத்தை இறக்குமதி செய்து அது அந்த தொழிற்சாலை அரைக்கப்பட்டு அந்த மாவை அந்த குடியிருப்பாளர்கள் உணவாக உட்கொள்கின்றனர். இதன் மூலம் பூகோள வெப்பமாதல் அதிகரிப்பதற்கு மனிதர்கள் மேற்குறித்த எந்த சுற்றாடற்காட்டியை உயர்த்துவதன் மூலம் பங்களிப்பு செய்கின்றனர். நன்றாக கவனியுங்கள். இங்கு அந்த குடியிருப்பாளர்களால் பயன்படுத்தப்படுகின்ற மாவிற்குரிய மூலப்பொருளான தானியம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாம் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து இந்த தானியத்தை நாம் இறக்குமதி செய்யும் பொழுது இலங்கைக்கும் ஐக்கிய அமெரிக்குமான தூரம் அதிகமாக இருக்கும். அதே நாம் எமது இலங்கையில் காணப்படக்கூடிய தானியங்களை பயன்படுத்தி தானியங்களை அரைத்து எம்முடைய உணவு தேவை நாம் பூர்த்தி செய்து கொள்வோமாக இருந்தால் அதற்குரிய உணவு மைலுடைய பெருமானம் குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல் போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களில் இங்கு சூழல் மாசடையக்கூடிய பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கின்றோம். ஆகவே உணவு மைலின் பெருமானம் அதிகரிக்கும் பொழுது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படும். எனவே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் மாவை குடியிருப்பில் உள்ள மனிதர்கள் உணவாக உட்கொள்ளுகின்றனர் என்று கருதும் பொழுது இங்கு எந்த சுற்றாடற்காட்டி பொருத்தமாக அமையும் என மாணவர்கள் நம்புகின்றேன். இதற்கு உணவு மைல் ஒரு பொருத்தமான சுற்றாடற்காட்டியாக நாம் எடுக்கின்றோம். ஆகவே இங்கு கருதப்படக்கூடிய விடயமாக வெளிநாடு என்று சொல்லப்படும் பொழுது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை நாம் கருதுவோமாக இருந்தால் உணவு மைலின் பெருமானம் மிக அதிகமாக இருக்கும். இது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வகுப்பில் இந்த விடயத்தை நீங்கள் கலந்துரையாடும் பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இரண்டு வித்தியாசமான உணவு வகைகளை வைத்துக்கொண்டு உணவு மைல் பெருமானங்களை கணித்திருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உணவு மைல் பெருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவும் உணவு மைல் பெருமானம் குறைவாக இருக்கக்கூடிய உணவையும் ஒப்பிடும் பொழுது உணவு மைல் பெருமானம் குறைவாக உள்ள உணவே ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு, ஒரு சுற்றாடலின் பாதிப்பற்ற தன்மைக்கு உறுதியாக காணப்படும் என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடையாக நாம் உணவு மைல் என்ற விடையை நாம் தெரிவு செய்கின்றோம். நாம் இப்பொழுது முதலாவது அமைப்பு கட்டுரை வினாவை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் இரண்டாவது வினாவை கலந்துரையாடுவோம். அதற்கு முன்னதாக அந்த இரண்டாவது வினாவிற்குரிய குறிக்கோள்களை சற்று பார்த்துவிட்டு வினாவுக்கு செல்வோம். மனித உடற்தொழிற்பாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற இடைத்தொடர்புகள் தொடர்பான அறிவை சோதித்தல். இரண்டாவது வினா உங்களுக்கு தெரியும், எமது உடலில் நடைபெறக்கூடிய ஒரு உயிர் செயன்முறையை பொழிப்பாக்கி அதன் மூலமாக கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. எனவே மனித உடற்தொழிற்பாடுகளுக்கிடையே காணப்படுகின்ற இடைத்தொடர்புகள் தொடர்பான அறிவை சோதிப்பதற்கான ஒரு வினாவாக இது காணப்பட்டது. உணவு சாய்வாட்டு விளைவுகள், அவற்றின் அகத்துறிஞ்சல், கொண்டு செல்லல் மற்றும் பயன்பாடு தொடர்பான அறிவை சோதித்தல்.
பாருங்கள் பிள்ளைகள், உணவு செயல்பாட்டு விளைவுகள் உங்களுக்கு தெரியும். மாப்பொருளுடைய செயல்பாட்டு விளைவு, புரதத்தினுடைய செயல்பாட்டு விளைவு, இலிப்பிட்டுடைய செயல்பாட்டு விளைவு, அவை எவ்விதம் எங்கு அகத்துறிஞ்சப்படுகின்றது, அது எவ்விதம் கொண்டு செல்லப்படுகின்ற தொடர்பான அறிவை இங்கு சோதிக்கப்படுகின்றது. கழிவுப் பொருட்களின் தன்மை தொடர்பான அறிவை சோதித்தல். கழிவு எனப்படுவது என்ன? இந்த அடிப்படை விளக்கத்தை உங்களிடம் நாம் தெளிவாக எதிர்பார்க்கின்றோம். மனித போஷணையுடன் தொடர்புடைய பிரதான செயற்பாடுகளை ஒழுங்குமுறையாக காட்டக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். ஏனைய குறிக்கோள்களாக இருவித்திலை தாவரங்கள், ஒருவித்திலை தாவரங்கள் என்பவற்றை வேறுபடுத்தி இனங்காணும் ஆற்றலை பரிசோதித்தல். பரிசோனை ஒழுங்கமைப்பை அவதானிப்பதன் மூலம் அதன் குறிக்கோள்களை எடுத்து கூறும் ஆற்றலை, ஒரு பரிசோதனை தரப்படுமாக இருந்தால் அந்த பரிசோதனை செய்யப்படுகின்ற நோக்கத்தை மாணவர்கள் தெளிவாக எடுத்து கூறத்தக்கதாக அந்த அறிவு இங்கு சோதிக்கப்படுகின்றது. கட்டுப்பாட்டு பரிசோதனையை திட்டமிடும் ஆற்றலை சோதிக்கும். நாங்கள் வினாவில் இது தொடர்பாக விவரமாக கலந்துரையாடுவோம். இந்த வினா 2ற்குரிய குறிக்கோள்கள் இவை. நாம் தற்பொழுது வினா 2ற்கு செல்வோம். மனித உடலில் நடைபெறுகின்ற சில தொழில்களையும் அவற்றுக்குரிய கட்டமைப்புகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஓர் எண்ணக்கரு படத்தின் ஒரு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவை தெளிவாக, இதுவும் இந்த உருவை அடிப்படையாக கொண்ட வினாவாக இருக்கும். அவை மாணவர்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும். மனித உடலில் நடைபெறுகின்ற சில தொழில்களையும் அவற்றுக்குரிய கட்டமைப்புகளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட எண்ணக்கரு படத்தின் ஒரு பகுதி பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பரீட்சையில் இந்த வினாவை சந்தித்த பொழுது 2018ஆம் ஆண்டு பரீட்சை தோற்றிய மாணவர்கள் இந்த செயற்பாட்டுடன் தொடர்புடைய அங்கங்களை தெளிவாக இனங்காண்பதற்கு தவறியிருப்பது அவதானிக்கப்பட்டது. எனவே மிக எளிமையாக பாருங்கள், வாய்க்குழியிலிருந்து உணவு கால்வாய் ஊடாக உணவு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த உணவு கால்வாயில் குருதிக்குள்ளே கூறு ஏ அகத்துறிஞ்சப்படுகின்றது. மிக முக்கியமாக கவனியுங்கள், இந்த உணவு கால்வாயில் கூறு ஏ அகத்துறிஞ்சப்படுகின்றது. அதே நேரம் பாருங்கள், ஒரு தொடர்பட்ட அங்கத்தின் மூலமாக ஈரல் பி அங்கம் அங்கு செல்கின்றது. இங்கு உறிஞ்சப்பட்ட உணவினுடைய ஒரு பகுதி ஈரலில் சேமிக்கப்படுவதையும், உறிஞ்சப்பட்ட உணவினுடைய ஒரு பகுதி மற்றொரு அங்கம் சியிற்கு செல்வதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள், சியிற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த உணவு கட்டமைப்பும் அதே போன்று பியில் சேமிக்கப்படக்கூடிய அந்த கட்டமைப்பும் யாது என அனுமானித்து அந்த குருதியினால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய ஏ எனக்கூடிய உணவு பதார்த்தம் எதுவாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், மனித உடலில் கார்போஹைட்ரேட்டு சமைவாடடைந்து இறுதி விளைவாக குளுக்கோஸாக எம்முடைய குருதி சுற்றோட்ட தொகுதியில் பாருங்கள், உணவு கால்வாய் தொகுதியினால் அகத்துறிஞ்சப்பட்டு குருதி சுற்றோட்ட தொகுதிக்குள் சேர்க்கப்படும். குளுக்கோஸ் என நாம் அதை அறிந்திருக்கின்றோம். இந்த குளுக்கோஸினுடைய ஒரு பகுதி ஈரலினால் கிளைக்கோஜனாக மாற்றப்படுவது பற்றி நாம் கற்றிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அந்த குளுக்கோஸானது கிளைக்கோசனாக மாற்றப்படுவதில் இன்சுலின் ஓமோனுடைய பங்களிப்பு இருப்பதை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். மற்றைய பகுதி சி எனும் அங்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அங்கு பாருங்கள், சியில் எமக்கு ஒரு விளைவு டியாகவும் நீரும் வெளிவிடப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் பெருமளவு சக்தி விடுவிக்கப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சியில் நடைபெறுகின்ற அந்த செயற்பாட்டில் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் பங்கு பெற்றுகின்றது. எனவே அங்கு குளுக்கோசு கலச்சுவாசத்திற்கு உட்படுவதன் மூலம் சக்தியை விடுவிக்கின்றது, கார்பனீரொட்சைட்டு வாயுவை விடுவிக்கின்றது என்ற செயற்பாட்டை நாம் அதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று உணவு கால்வாயிலிருந்து குதம் வழியாக வரும் பொழுது குதத்திலிருந்து ஈ எனப்படக்கூடிய கூறு அகற்றப்படுவது அங்கு காட்டப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சமிபாடடையாத எஞ்சிய பதார்த்தமான மலம் குதத்தினூடாக வெளியேற்றப்படுவது பற்றி நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இங்கு மலம் என்பது ஒரு அனுசேவ தொழிற்பாட்டின் விளைவு அல்ல. எனவே மலத்தை நாம் ஒரு கழிவுப் பொருளாக கருதுவது இல்லை என்பது பற்றி நீங்கள் தெளிவாக கற்றிருக்கின்றீர்கள். ஆக மாணவர்களே, இந்த எண்ணக்கரு படத்தின் அடிப்படையில் நாம் இனங்காணப்படக்கூடிய விடயங்கள் இவ்வளவுதான்.
இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அங்கு கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும். ஆகவே இந்த எண்ணக்கரு விளக்கப்படத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், ஏ ஆனது கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட ஒரு சமன்பாட்டு விளைவாகும். நன்றாக கவனிக்க வேண்டும். ஏ ஆனது கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் CHO ஆகிய 3 மூலகங்களை மாத்திரம் கொண்ட ஒரு சமன்பாட்டு விளைவாகும். அதனை பெயரிடுக. மாணவர்கள் புரிந்திருக்கும். அது நாம் என்ன குளுக்கோஸ் என சொல்ல முடியும், அல்லது C6H12O6 என நீங்கள் குறியீட்டு வடிவில் எழுத முடியும். இதை தவிர்த்து அந்த வருடம் ஒரு சக்கரைட்டுகள் அல்லது ஃப்ரக்டோசு, கலக்டோசு போன்ற விடைகளுக்கும் புள்ளி வழங்கப்பட்டது. ஆனால் மிகவும் தெளிவான திருத்தமான விடையாக எதனை நாம் கருத வேண்டும்? குளுக்கோசு. உங்களுக்கு தெரியும், குளுக்கோசு கலச்சுவாசத்தினுடைய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். அதே போன்று மேலதிக குளுக்கோசு இன்சுலின் ஹோமோனினால் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படும் என்பதை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். ஆகவே ஏற்குரிய மிக திருத்தமான விடையாக நாம் குளுக்கோஸை தெரிவு செய்கின்றோம். அடுத்த வினா, இந்த வினாவுடன் தொடர்புடைய இரண்டாவது வினாவை நாம் பார்ப்போம். உணவு கால்வாயில் குருதிக்குள்ளே உறிஞ்சப்படாமல் பாட்குழாய்க்குள்ளே உறிஞ்சப்படுகின்ற ஒரு சமிபாட்டு விளைபொருளை குறிப்பிடுக. மாணவர்கள் கற்றிருப்பீர்கள், கார்போஹைட்ரேட்டுகள் சமிபாடடைந்து பெறுகின்ற இறுதி வடிவத்தை நாம் குளுக்கோஸாக கருதுகின்றோம். புரதங்கள் சமிபாடடைந்து அமினோ அமிலங்களாக மாற்றப்படுகின்றது. அதே போன்று இலிப்பிட்டு சமிபாடடைந்து கொழுப்பமிலம் கிளிசரோலாக மாற்றப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சிறுகுடலில் உணவு அகத்துறிஞ்சல் செயற்பாடு நடைபெறும் பொழுது பாட்சிறுகுழாய், அதாவது நீங்கள் பாருங்கள், சடைமுலைகளில் காணப்படக்கூடிய 2 பிரதான கட்டமைப்புகள் பற்றி நீங்கள் கற்றிருந்தீர்கள். அங்கு 2 பிரதான கட்டமைப்புகளில் குருதிமயிர் குழாய்களும் பாட்கலன்களையும் நீங்கள் அவதானித்தீர்கள். குளுக்கோஸும் அமினோ அமிலமும் குருதி மயிர் குழாய்களால் அகத்துறிஞ்சப்பட்டு குருதி சுற்றோட்ட தொகுதிக்குள் சேர்க்கப்படுவது பற்றி நாம் கற்றிருந்தோம். அதே போன்று அங்கு இலிப்பிட்டு சமன்பாட்டு விளைவுகளான கொழுப்பமிலம், கிளிசரோல் போன்றவை பாட்கலன்களால் உறிஞ்சப்பட்டு நிணநீர் தொகுதியினூடாக குருதி சுற்றோட்ட தொகுதிக்குள் சேர்ப்பது பற்றி நாம் கற்றிருந்தோம். ஆகவே இங்கு உணவு கால்வாயில் குருதிக்குள்ளே உறிஞ்சப்படாமல் பாட்குழாயினுள்ளே உறிஞ்சப்படுகின்ற ஒரு சமன்பாட்டு விளைபொருள் சொல்லப்படும் பொழுது அது கொழுப்பமிலம் அல்லது கிளிசரோலாக இருக்கும். ஆகவே மிக தெளிவாக, மிக அவதானமாக நாம் இந்த பாடப்பகுதியை நாம் கற்றிருப்பமாக இருந்தால் மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய வினாக்கள் தான் பரீட்சையில் உங்களுக்கு கேட்கப்படுகின்றன. பொதுவாக மாணவர்களிடம் விஞ்ஞான பாடம், விஞ்ஞான பரீட்சை ஒரு கடினமான பரீட்சை என்ற மனப்பாங்கை வைத்திருக்கின்றீர்கள். நாம் அந்த பாடப்பரப்பை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு கற்பதன் மூலம் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாகத்தான் எமக்கு வினாக்கள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையை மாணவர்கள் வளர்த்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல்களை நாம் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக முன்னெடுத்து சொல்கின்றோம். ஆகவே இவ்வாறான கடந்த கால வினாப்பத்திரங்களை நாம் கலந்துரையாடும் பொழுது மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பாடப்பரப்பிற்கு வெளியே ஒரு வினாவும் புதிதாக கேட்கப்படுவதில்லை. பாடப்பரப்புடன் தொடர்புடைய விடயங்களை நன்கு தெளிவாக அந்த குறிக்கோள்களை நீங்கள் அறிந்து அதற்கேற்ற வகையில் உங்களை பரீட்சைக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவுக்கு செல்வோம். போஷணை பொருள் ஏயின் ஒரு பகுதி பியில், அதாவது ஈரலில் சேமிக்கப்படுகின்றது. அது சேமிக்கப்படுவதற்கு முன்பாக வேறொரு இரசாயன பொருளாக மாற்றப்படுகின்றது. ரசாயன பொருள் யாது? பாருங்கள், போஷணை பொருள் ஏயின் ஒரு பகுதி பியில் சேமிக்கப்படுகின்றது. அது சேமிக்கப்படுவதற்கு முன்பாக வேறொரு இரசாயன பொருளாக மாற்றப்படுகின்றது. ரசாயன பொருள் யாது? ஆகவே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம், இங்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸு நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த குளுக்கோஸு பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸானது இன்சுலின் ஹோமோனினால் கிளைகோசனாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படும். நேரடியாக குளுக்கோசு ஈரலில் சேமிக்கப்படுவதில்லை. எனவே ஈரலில் சேமிக்கப்படுவதற்கு குளுக்கோஸானது கிளைகோஜனாக மாற்றப்பட வேண்டும். ஆகவே அந்த பதார்த்தம் கிளைகோஜனாக காணப்படும். நாம் சியினால் வகை குறிக்கப்படக்கூடிய கட்டமைப்பு அலகு யாது?
சீயினால் வகை குறிக்கப்படுகின்ற கட்டமைப்பு அலகு யாது? இங்க பாருங்கள், சீயினால் வகை குறிக்கப்படக்கூடிய கட்டமைப்பு அலகு என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், கலச்சுவாசத்தை மேற்கொள்ளக்கூடிய அலகு. உங்களுக்கு தெரியும், நம்முடைய களத்தில் கலச்சுவாசத்திற்கு பொறுப்பான பின்னங்கமாக நாம் கருதுவது இழைமணி. எனவே அந்த விடையாக இழைமணி அல்லது கலமன் எழுதப்பட்டிருந்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பகுதி, சீயில் நடைபெறுகின்ற ஒரு ரசாயன செயல்முறையின் ஒரு விளைபொருளாக டி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்கு டி எனப்படுவது யாது? ஆகவே மாணவர்கள் கவனியுங்கள், கலச்சுவாசத்தின் விளைவாக கலச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகின்றது, கலச்சுவாசத்தின் போது சக்தி வெளிவிடப்படுகின்றது, கலச்சுவாசத்தின் போது சடப்பொருள் விளைவாக நீர் வெளிவிடப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக குளுக்கோசு தகனமடையும் பொழுது கார்பனீரொட்சைட்டு வாயு எமக்கு விளைவாக கிடைக்கும். எனவே அங்கு டி மூலம் காட்டப்பட்டிருப்பது கார்பனீரொட்சைட்டு வாயு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியாக, ஈயை ஒரு கழிவுப் பொருளாக கருதாமைக்கான காரணத்தை குறிப்பிடுமாறு கேட்டிருக்கின்றார்கள். நான் இந்த வினாவை அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லியிருந்தேன், மலம் என்பது சமிபாடடையாத எஞ்சிய மீதியாக இருக்கும். எனவே இது ஒரு அனுசேப தொழிற்பாட்டினுடைய விளைவாக நாம் கருதுவதில்லை. எனவே மாணவர்களே மிக கவனமாக, அந்த வருட மாணவர்கள் இதை தெளிவாக குறிப்பிட மறந்திருந்தார்கள். ஆகவே மலம் எனப்படுவது சமிபாடையாத எஞ்சிய திணிவாக கருதப்படும் அன்றி இது ஒரு கழிவுப் பொருளாக கருதுவதில்லை. ஆகவே இதற்குரிய விடையாக நாம் சொல்லக்கூடலாம், அது ஒரு அனுசேப விளைவு அன்று. இது மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அனுசேப தொழிற்பாட்டினுடைய ஒரு விளைவாக கருதப்படாதபடியினால் மலம் கழிவுப் பொருளாக கருதப்படுவதில்லை. நாம் அடுத்த வினாவுக்கு செல்வோம். மேற்குறித்த எண்ணக்கரு படத்திற்கேற்ப உடலில் நடைபெறக்கூடிய 4 பிரதான செயல்முறைகள் கீழே ஒரு பூரணமற்ற பாய்ச்சற்கோட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதிலுள்ள வெற்று பெட்டிகளை நிரப்புக. ஆகவே இங்கு உணவு சமிபாடு, இடைவெளி, சமிபாட்டு விளைபொருட்களை கொண்டு செல்லல், அதே போன்று பி ஆகிய 2 செயற்பாடுகளை காட்டியிருக்கின்றோம். ஆகவே இங்கு உங்களுக்கு தெரியும், ஏ என காட்டப்பட்டிருப்பது அகத்துறிஞ்சல், அதே போன்று பி என காட்டப்பட்டிருப்பது கலச்சுவாசம் அல்லது தன்மயமாக்கல் அல்லது சேமிப்படைதல். எனவே ஏ பி ஆகிய 2 விடயங்களை நீங்கள் தெளிவாக இனங்காண வேண்டும், அகத்துறிஞ்சல் மற்றும் கலச்சுவாசம் தன்மயமாக்கல். அன்புக்குரிய மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் 2018ஆம் ஆண்டு அமைப்பு கட்டுரை வினாவினுடைய முதல் 2 வினாக்களை கலந்துரையாடுகின்றோம். எஞ்சிய வினாக்களை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் வரும் நிகழ்ச்சியில் கலந்துரையாடுகின்றோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.